உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா மாத பலன்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னவென்றால், அப்படியே குரு பெயர்ச்சி வந்தனால மோஸ்ட் பவர்ஃபுல்லான மாதமான ஜூன் மாத பலன்கள். கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இந்த தடவ இல்ல. நெக்ஸ்ட் டைம் சீக்கிரமா போட்றலாம். ஓகே வாங்க. இந்த ஜூன் மாத பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிலாம் இருக்க போகுது? என்னவெல்லாம் பண்ண போகுது? குரு வேற பெயர்ச்சி ஆயிட்டாரு. பெயர்ச்சி ஆனவுனே ஏதாவது நல்லது பண்ணுவாரா? இல்ல வெயிட் பண்ண வப்பாரா? ஆனா இந்த தடவ கோச்சாரம் அப்படி இல்ல. எல்லாத்துக்குமே ஒரு மாரியான ஒரு மிக்ஸ் மேட்சான பலன குடுக்குற மாரியான ஒரு கோச்சார அமைப்பு. அதாவது இந்த எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற மாரி ஒரு பக்கம் கான்செப்ட். இல்லாட்டி நண்பனுக்கு நண்பன் 2 பேரும் சேர்ந்து எதிர்க்கிறது. இந்த கான்செப்ட் ஒண்ணு இருக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமான அமைப்புல இந்த தடவ தேவகுரு, அசுரகுரு 2 பேரும் இணைந்து கடகத்துல இருந்து அருள் பாவிக்கக்கூடிய ஒரு மாதமா, த மோஸ்ட் பவர்ஃபுல் மாதமா இந்த ஜூன் மாதம் இருக்க போகுது. சரி வாங்க ஃபர்ஸ்ட்டு கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஆரம்பிக்கும்போது 1ஆம் தேதியே குரு பாய் பாய் சொல்லிட்டு உச்ச வீடான கடகத்தை நோக்கி தன்னுடைய பெயர்ச்சி ஆரம்பிக்கிறார். எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா 2ஆம் தேதி வந்து குரு வந்து கடகத்தில் அமர்ந்து விடுவார். ஸோ குருவோட பொசிஷன் மிதுனத்தில இல்ல கடகத்தில இருக்க போகுது. ஓகே. அதுக்கு முன்னாடி எப்பயும் போல சனி 12ஆம் வீடான மீன வீட்ல இருக்க போறாரு. அதுக்கு கீழ 11ஆம் வீடான கும்ப வீட்ல ராகுவோட அமைப்பு இருக்கு. பிளேஸ் ஆயிருக்கு. இந்த பக்கம் வந்தோம்னா, சிம்ம வீட்ல கேது அப்படியே தான் இருக்கிறார். விருச்சக வீட்டிலிருந்து தன்னுடைய பயணத்தை இந்த தடவ சந்திரன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கார். எகைன் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, மிதுன வீட்ல உட்கார்ந்திருக்காரு. ஆட்சி பலம் வாங்கி புதனும் அந்த இடத்துல அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் தன்னுடைய ஆட்சி வீடான மேஷ வீட்ல பலம் பொருந்தி அமர்ந்திருக்கிறார். சூரியன் வைகாசி மாதம் என்று சொல்லக்கூடிய ரிஷப மாதத்தில் சூரியன் தன்னுடைய சஞ்சாரத்தை இருப்பை வைத்திருக்கிறார். இந்த மாதிரியான ஒரு அமைப்பு மாதம் ஆரம்பிக்கும்போது இருக்கு. ஓகே. இதுக்குள்ள என்ன பெயர்ச்சி ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் என்ன பண்ண போறார் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு தன்னுடைய பயணத்தை நோக்கி நகரப் போகிறார். ஓகே. சரி வாங்க பார்க்கலாம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜூன் மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போறாங்கன்னு பார்த்தா தன்னுடைய கனிவான பேச்சால் அனைவரையும் கவரக்கூடிய கன்னி ராசி நேயர்களுக்கு கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த 2026வது வருட ஜூன் மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தா, இதுவரைக்கும் வேலையில பிரச்சனை 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 பண்ணிட்டு இருந்த மிஸ்டர் குரு ஆல்மோஸ்ட் அப்பாடின்ற மாரி 11ஆம் இடத்தில் தன்னுடைய இருப்பை நிறுத்தி விட்டார். குரு 11ஆம் இடத்துல வந்து அமர்தல் அப்படின்றது மிகப்பெரிய ராஜயோகம். நிறைய லாபங்கள் வரக்கூடிய காலகட்டம். யாருக்கு? கன்னி ராசிக்காரர்களுக்கு. அங்கருந்து டைரக்ட்டா குரு என்ன பண்ண போறாருன்னா, உங்களுடைய 3ஆம் இடத்தையும், 5ஆம் இடத்தையும், 7ஆம் இடத்தையும் பார்வை செய்வார். அங்க ஆல்ரெடி 7ஆம் இடத்துல சனி உட்கார்ந்து கண்டக சனியாக இயங்கிக் கொண்டிருக்கிறார். அப்ப காலு வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி இப்படின்னு கால் வலியால அவஸ்தைப்பட்ட நெறைய கால் வலி தான் எனக்கு தெரிஞ்சு. கால் வலியால அவஸ்தைப்பட்ட கன்னி ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேன்மை கிடைக்கும். அதுவே இந்த மாதம் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடலாம். நெறையா இந்த 11ஆம் இடம் அப்படின்றதே வந்து கொண்டாட்டங்கள் நிறைந்த இடம். அந்த இடத்துல குரு போய் அமரும்போது பிள்ளைகள் மூலமாக கொண்டாட்டங்கள் கிடைக்கும். பிள்ளைங்களுக்கு மொட்டை எடுக்கிறது, காது குத்துறது, பர்த்டே பண்றது, இல்ல பிள்ளைகள் பிரைஸ் வாங்குறது, பிள்ளைங்களுக்கான கல்யாணம், காட்சி. அப்ப கன்னி ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, கன்னி ராசிக்கார குழந்தைகள் மூலமாகவும் ஏதோ ஒரு கொண்டாட்டங்கள், ஒரு குதூகலங்கள், இல்ல திருமண வைபவங்கள், திருமண பேச்சு இதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பை குரு குடுக்க போறார். 3ஆம் இடத்திற்கு இருக்கக்கூடிய பார்வை புது புது முயற்சியை மேற்கொள்ள வைக்கும். தைரிய, வீரிய, விஜயஸ்தானம் இயங்கப்போது அது செவ்வாயுடைய வீடு வேற. ஆல்மோஸ்ட் புதன் ஆட்சி பலம் வாங்கி அவருடைய இன்னொரு வீட்ல உட்கார்ந்திருக்காரு. அங்கருந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வையும் சரி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அவரும் அப்படியே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்படியே 4ஆம் இடத்த கேந்திரத்த பார்க்குறாரு. சுயத்த பார்க்குறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, குருவுடைய, சுக்கிரனுடைய அமைப்புமே ஓரளவுக்கு 11ஆம் இடத்துல இருத்தல் அப்படின்றது 2ஆம் வீட்டு அதிபதி தான் அவரு. அந்த 2ஆம் வீட்டு அதிபதியோட 11ஆம் இடத்துல அமர்தல் அப்படின்றது லாபத்தை வருமானத்துல எப்படி லாபத்தை ஈட்டலாம்? என்ன பண்ணி குடும்பத்துக்கு வருமானத்த வர வைக்கலான்றது மாரி சதா சர்வகாலமும் யோசனையா இருக்கும். பணம் குறித்த தேடல், உங்களுடைய சுயம் குறித்த தேடல், வியாபாரம் குறித்த தேடல், இதுவே இந்த தடவ கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய இயக்கமா இருக்கும். அதாவது உங்கள ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணலான்றது தான் இருக்கும். மத்தவங்கள பத்தி கவலையே பட முடியாது. கொஞ்சம் அப்படியே லைட்டா செல்ஃபிஷ்னஸ் எட்டி பார்க்கும் இந்த தடவ கன்னிக்கு. நெறைய ஹெல்த்ல மட்டும் கவனமாக இருக்கணும். டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய தசா புத்தி சரியில்ல அப்படின்னா, கால் வலி, கால் மரத்து போறது, கால் சம்பந்தமான பிரச்சனைகளை கன்னி ராசிக்காரர்கள் கடந்து வந்திருப்பீங்க. அது கொஞ்சம் அதிகரிக்கும். ஆனா கோச்சாரப்படி குருவோட பொசிஷன் நல்லா இருக்கா? அவர டைரக்ட்டா பார்க்கக்கூடிய பார்வை அங்க இருக்கக்கூடிய கண்டக சனியை அப்படி கண்டம் பண்ண போறாரு. அதனால என்ன ஆகப்போகுது அப்படின்னா, நல்ல மருத்துவம் கிடைக்கும். ஒரு இடத்துக்கு போனேங்க, சரியா வரலன்னா, இன்னொரு இடத்துக்கு போய் மருத்துவம் மேற்கொள்வீர்கள். அந்த இடத்துல உங்களுக்கு சரியா வரதுக்கான வாய்ப்புகள் வந்து சேரும். ஸோ கன்னி ராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் இந்த தடவ நோயிலிருந்து நிவர்த்தி. மனக்குழப்பங்கள் நெறைய எட்டி பார்க்கும். இந்த 3ஆம் இடம் அப்படின்றதே தைரிய, வீரிய, விஜயம் இதெல்லாம் தாண்டியும் நெறைய இந்த
எண்ணங்கள். இந்த எண்ணங்கள் மூலமாக வரக்கூடிய இந்த ஆக்ஸிலேஷன் இதெல்லாம் நெறைய நடக்கும் இந்த தடவ யாருக்கு? கன்னி ராசிக்காரர்களுக்கு. பிள்ளைகள் மூலமாக பிள்ளைகள் குறித்த சில சில விஷயங்கள் ஒரு மாரியான மனரீதியான ஒரு வாட்டத்தை குடுக்கும். இது உங்களுடைய சுயஜாதகம் நல்லா இல்லாட்டி. ஒருவேளை சுயஜாதகம் நல்லா வலுவா இருக்கிற பட்சத்தில பிள்ளைகள் மூலமாக பெருமைகள் கிடைக்கும். பிள்ளைகள் குறித்து பெருமை, பிள்ளைகள் குறித்து ஒரு சந்தோஷம், ஒரு மேன்மை இதெல்லாம் எட்டி பார்க்கும். வியாபார வெற்றி கிடைக்கும். ஒரு இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போவதற்கான வாய்ப்புகள் என்ன 10ஆம் இடத்துல இருந்த குரு என்ன பண்ணுவாருன்னா, பதவிய பறிப்பார். அது கன்னிக்கு இந்த தடவ வந்து கொஞ்சம் நெறையாவே அவஸ்தைப்பட்டு முடிச்சிருக்கும். இந்த தடவ கன்னில ஒரு பிளானட் இருந்தாலுமே இந்த தடவ அதான் நடக்கும். ஸோ குரு வந்து 10ல இருந்து படுத்துற பாடுலாம் தாண்டி இப்ப 11க்கு வந்துட்டார். அடுத்து எகைன் அக்டோபருக்கு மேல 12ல இறங்குவார். அப்ப இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு என்ன பண்ணுவாருன்னா, புதிய ஒரு வியாபாரத்துக்குள்ள உங்கள புகுத்துவார். நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ணுவார். லாபம் வர்றதுக்கு என்ன பண்ணலான்றது மட்டும் தான் மண்டைக்குள்ள இருக்கக்கூடிய யோசனையாவே இருக்கும். படுத்தா, எந்திரிச்சா, உட்கார்ந்தா எந்த ஒரு விஷயத்த எப்படி லாபகரமா முடிக்கிறது அப்படின்னு தான் இருக்கும். அது அது வேலையா இருக்கலாம், அது தொழிலா இருக்கலாம், அது குடும்பமா இருக்கலாம், திருமணத்துக்காக பார்க்கிறதா இருக்கலாம். இல்ல ஒரு இடத்துல போய் உங்களுக்கான தலைமைத்துவத்தை நிரூபிப்பதாக இருக்கலாம். நீங்க ஒரு டீம் லீடரா இருக்கீங்க. நீங்க ஒரு 4 பேர கூப்பிடுறதா இருக்கலாம். எல்லாமே இந்த தடவ உங்கள எப்படி ப்ரூவ் பண்றது? உங்க வியாபாரத்த எப்படி பெருக்குறது? அப்படின்றதே மண்ட ஃபுல்லா யோசனையாவே இருக்குமே தவிர, லாபம் வருவதற்கான வாய்ப்புகள் ஆனா அந்த இடத்துல குரு வந்து உட்காந்து கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ண போறாரு. பத்தாததுக்கு சுக்கிரன் இருக்காரு அப்படின்னா, கொஞ்சம் பணம் குடுத்தாவது ஏதாவது பண்ணலாமா? அப்படின்ற மாரி சில வினயங்கள் வரும். கொஞ்சம் அலைச்சல் அதிகம். 3ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கும்போது, கொஞ்சம் நெறைய டிராவல் பண்ணுவீங்க. நெறைய ஆன்மீக அது விருச்சக வீடு வேற. நெறைய ஆன்மீக டிராவல் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. 10வதுக்கு 20ஆம் தேதிக்கு மேல செவ்வாயும் வந்து உட்கார்ந்து உங்களுடைய 3ஆம் இடத்துக்கு பார்வை செலுத்துவார். அவர் உங்களுடைய 11ஆம் வீட்டு அதிபதி வேற. 10வதுக்கு இந்த பக்கம் 3, 11 உடையப்பட்ட செவ்வாய் தன்னுடைய வீட்ட தானே பார்ப்பார். அப்ப தைரியம் பிறக்கும். நெறைய பேருக்கு பண்ணி முடிக்கலான்ற ஒரு உத்வேகம் பிறக்கும். ஆனா அதே சமயம் செவ்வாய் அப்டின்னா பூமிக்காரகன், செவ்வாய் அப்டின்னா களத்திரக்காரகன், செவ்வாய் அப்டின்னா ஆயுள்காரகன். நெறைய இருக்கு கேட்டகரி செவ்வாய்க்கு. அப்ப செவ்வாய் யாருக்கு எப்படி இயங்குறான்றது உங்களோட சுயஜாதகம் தான் முடிவு பண்ணும். அந்த வகையில பார்த்தோம்னா, நெறைய பேருக்கு பூமி, மனை, இடம், வண்டி, வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நெறையா கன்னிராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த சில சில குறைகள் எட்டி பார்க்கலாம். செவ்வாய் என்பது உடல் வலிமை. ரொம்ப வீக்கா இருக்கிற மாரி, சிக்கா இருக்க மாரி, கொஞ்சம் டயர்டா இருக்கிற மாரியான சில சினாரியோவை உருவாக்கும். செவ்வாய் எப்படின்னா இளைய சகோதரம். அப்ப இளைய சகோதரருக்கு உங்கள் மூலமாக ஏதாவது ஒரு நல்லவை நடக்கும். இன்னொன்னு செவ்வாய் அப்படின்றபோது உங்களுடைய வேகம், விவேகம், சொல்வன்மை இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கும். கொஞ்சம் ஸ்பீடா ஏதாவது பண்றதுக்கான காரணிலாம் வரும். அதனால பேச்சுல கவனமா இருக்கணும். செயல்ல நிதானமா இருக்க வேண்டிய காலகட்டம். ஒரு மாரி ஒரு 10 தேதி வரைக்கும் கொஞ்சம் குழப்பமான மனநிலை இருக்கும். 10ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த குழப்பமான மனநிலை தெளிந்து, சூரியனுடைய பொசிஷன் அந்த 11ஆம் இடத்துல பிளேஸ் ஆகும்போது, அது இன்னும் சூப்பரான ஒரு வாய்ப்புகளையும், ஒரு வசதிகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து பெருக்கும். அதனால 15ஆம் தேதிக்கு அப்புறம் கன்னிராசிக்காரங்க காட்டுல மழை தான். அதனால பெருசா கவலைப்பட்டுக்க வேணாம். இனிமே அடமழை தான். இதுவரைக்கும் நீங்க நினைக்காத எல்லாமே நினைக்கக்கூடிய வாய்ப்புகள், நெனச்ச வண்ணமே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நெறைய பேர் இந்த கம்ப்யூட்டரோட என்ட்ரி ஆவீங்க. திடீர்னு உங்க வீட்ல கம்ப்யூட்டர் வாங்குறது, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஐட்டம் வாங்குறது, திடீர்னு சிஸ்டம் வாங்குறது, லேப்டாப் வாங்குறது, டேப் வாங்குறது, ஃபோன் வாங்குறதுன்ற மாரி கொஞ்சம் சிஸ்டத்தோட, ஃபோனோட இந்த தடவ கனெக்ட் ஆவீங்க. வாங்குனீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாம் இந்த தடவ செலவு வைக்கிறதுக்கு சுக்கிரன் ரெடியா இருக்காரு. இதெல்லாம் இந்த தடவ நீங்க வாங்க போறீங்க. இல்ல ஆல்ரெடி இருக்கிறத பழுது பார்த்து அதுல ஒரு என்ட்ரிய போட்டு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. ஸோ கன்னிராசிக்காரர்கள் கவலைகள் தீரக்கூடிய மாதமாக இந்த ஜூன் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. படிக்கிற பிள்ளைங்க எப்படி இருப்பீங்க? சூப்பரா படிக்க போறீங்க. படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 2ஆம் இடம் நல்லா தான் இருக்கு. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்துல குருவோட பார்வை இருக்கு. ஸோ நீங்க பண்ற முயற்சி எல்லாம் பலித்தமாக போகுது. போட்டித் தேர்வு எழுதக்கூடிய பிள்ளைங்கள் ஜெயிக்க போறீங்க. 20 வயதிலிருந்து 40 வயது கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு தொழில் மேன்மை கிடைக்கும். ஒரு வேலைய விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போலாம். இல்ல எக்ஸ்ட்ரா இன்கம் வருவதற்காக ஏதாவது வேலைய பார்க்கலான்ற மாரி எண்ணங்கள் மேலோங்கும். புதுசா ஏதோ ஒண்ண உற்பத்தி செய்வீங்க. 3ஆம் இடம் எல்லாமே அந்த சேனலைஸ்டு. புதுசா ஒரு சேனல் ஆரம்பிக்கிறது, புதுசா ஏதாவது தொழில் தொடங்குறது. சம்திங் லைக் தட். இந்த மாரி ஏதோ ஒரு Instagram பேஜ், Facebook பேஜ் ஏதோ ஒண்ணு ஊடகத்துறையோடு சம்மந்தப்படும். ஏன்னா, மீனத்தில ஒரு பிளானட் இருந்தாலே ஊடகத்தில இருப்பாங்க. அந்த அமைப்ப கொண்டு வந்து விட்டுரும். சனி வந்து உட்கார்ந்து குருவோட பார்வையில இருக்கும்போது, நெறைய ஆன்மீக தலங்களுக்கு போறது, அத வீடியோ எடுக்கிறது, அத ஷூட் எடுக்கிறதுன்ற மாரி இந்த தடவ கொஞ்சம் அதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. நெறைய பேருக்கு திருமண பிராப்தம், திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடக்கும். நெறைய பேருக்கு காதல் திருமணத்துக்கு ரெட் கொடி காட்டுனவங்கலாம் இந்த தடவ கிரீன் கொடி காட்டுவாங்க. மதம் மாறியே, ஜாதி மாறியே திருமணத்தை ராகு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு ஒரு அப்ரூவல் வீட்ல கன்னிராசிக்காரங்க வீட்ல இருந்தாலும் இதுதான் நடக்கும் இந்த தடவ. ஸோ இந்த தடவ லவ் மேரேஜ் சக்சஸ் பெருசா ஒண்ணும் கவலைப்பட்டுக்க வேணாம்.
40 60 இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்க நீங்களும் குழப்பி அடுத்தவங்களையும் குழப்பாதீங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. 15 நாளைக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கும். தேவையில்லாத விதண்டாவாதங்கள் எட்டி பார்க்கும். கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல கவனம். கால் சம்மந்தப்பட்ட இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். கண்ணு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பல்லு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 2 செவ்வாயுடைய அமைப்பு உங்கள சொல்லி காட்டுது. அதனால அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா ஷோல்டர் பெயின் படுத்துட்டு எந்திரிக்கும்போது கழுத்து சுளுக்குறது. தலகாணி வைக்கிற இடத்துல கொஞ்சம் கவனம். ஏன்னா 12ஆம் இடத்து அதிபதி உட்காந்துருக்கிற இடமும் சரி, 12ஆம் வீட்ல இருக்கக்கூடிய கேதுவும் சரி, ஒரு மாரி தூக்கத்தில டிஸ்டர்பன்ஸ் குடுத்துட்டே இருப்பாங்க. தலையணை சார்ந்து சில நிகழ்வுகள் நடக்கும். அதனால அதில கொஞ்சம் சில பேர் வீட்ல தலையணை பஞ்சு மாத்துறது, தலையணைய மாத்துறதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இந்த தடவ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கழுத்து சுளுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பார்த்துக்கங்க. கூட்டி கழிச்சு பார்த்தா கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ கைமேல் பலன், காரிய வெற்றி, என்ன நெனச்சீங்களோ, நெனச்சது நெனச்ச மாரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் உங்களுக்கு குடுப்பதற்கான தருணம் இந்த மாதத்திலிருந்து இனிதே ஆரம்பம். சூப்பரா இருக்கு. எத பத்தியும் கவலைப்பட வேணாம். ஆனா ஒண்ணு, காரியம் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் டிலே ஆகும். அதனால அந்த மாசம் மென்டலி ப்ரிப்பேர் ஆயிக்கங்க. ஆனா நெறைய அதுக்காக எஃபெக்ட் போட வேண்டிய சினாரியோ உங்களுக்கு உருவாக்கி குடுக்கும். ஆனா இப்போ போடுற நீங்க விதை, அடுத்த 3 மாதத்திற்கு உங்களுக்கு அறுவடையாக மலரும். அதனால எத பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. சூப்பரா இருக்கு கன்னிராசிக்காரங்க. இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யணும்? நரசிம்மர் வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்தை கன்னிராசிக்காரர்களுக்கு குடுக்கும். அதுவும் சக்கரத்தாழ்வாரோட கூடிய நரசிம்மர் வழிபாடு மிகச்சரியான ராஜயோகம். முடிஞ்சா புதன்கிழமை இல்ல வியாழக்கிழமை. ஒரு ஏலக்காய் மாலை சாத்தி, இல்ல பானகம் வைத்து நைவேத்தியம் பண்ணக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு கவலைகளும், கண்ணீரும் இருந்து வெளியில வருவீங்க. சூப்பரா இருக்கு. இந்த தடவ கன்னிராசிக்காரங்க என்ன பார்ப்பீங்க அப்டின்னா, நெறைய கன்னிராசிக்காரங்க இந்த தடவ மான் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நெறைய பேர் மான் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாரி சில கன்னிராசிக்காரர்களுக்கு நெறைய பட்டர்ஃப்ளை கண்ல படும். நீங்க பட்டாம்பூச்சி மாரி பறக்க ஆரம்பிச்சுட்டீங்க. அத பத்தி கவலைப்பட வேணாம்னு சொல்லக்கூடிய சமயத்துல இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல மட்டும் அமைதியா இருக்கணும். வேலை பளு அதிகரிக்கும். தேவையில்லாம அப்படியே ஒரு மாரி வேலையில மட்டும் பெருசா யாரையும் விரோதம் சம்பாதிச்சுக்க வேணாம். கொஞ்ச நாளைக்கு தான். யாரெல்லாம் பிளான்ட் ஏதோ பண்ணுது, அவன் ஏதோ கத்திட்டு போறான்னு விட்டீங்கன்னா, ஓகே. இல்லன்னா, அது தேவையில்லாத சில வம்பு தும்புகளை உருவாக்கி குடுக்கும். கொஞ்சம் கவனம். மத்தபடி எல்லாமே நல்லா இருக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு. இந்த தடவ நெறையா கன்னிராசிக்காரங்க 99ன்ற நம்பரோட இயங்குவீங்க. நீங்க திடீர்னு பார்த்தா 99 ஃபோன் நம்பர் நெறையா வரும். இல்ல 99 உங்க கண்ல படும். இல்ல உங்க வண்டியில ஏதாவது போம்போது 99 வண்டியோட இயங்குவீங்க. 999ன்ற நண்பரோட இந்த தடவ உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஏதாவது ரூவா நோட் எடுத்தீங்கன்னா, அதுல 99ன்னு இருக்கும். செவ்வாய் அதிகமா வழுக்க போறார். இந்த தடவ கன்னிராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தை பார்வை செய்ய போறார். குருவோட பார்வை, செவ்வாயுடைய பார்வை சேர்ந்து சசிமங்கல யோகமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாக போகுது. ரொம்ப நல்லா இருக்கு. பெருசா நெகட்டிவா ஒண்ணும் இல்ல. பேச்சிலும், செயல்ல மட்டும் கொஞ்சம் நிதானமா இருந்தா போதும். கமிட்மெண்ட்ல கொஞ்சம் கவனமா இருந்தா போதும். காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு.